World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்கள் தற்போது சொற்பொழிவாற்ற இருக்கிறார். ஐயா வாங்க. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கேளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தக்கனமும் அதிர்ச்சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்கச்சிறு பிறைநுதலில் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசைக்கும் புகழ் மணக்க இருந்த அரும்பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து போற்றுகிறேன். இக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவே. பெற்ற பொழுதினிலும் பெரிது உவப்பர் பெற்றது உற்றதாக உலகிற்கு எனின். அனைவருக்கும் வணக்கங்க. ஜாதக அமைப்பு என்பது குறித்து தெரிவிக்கிறனுங்க. இப்போ பாரத நிலைமணி அதாவது பிஎஸ்டி இதை ஐஎஸ்டின்னு தான் இன்றைக்கி பெரும்பாலும் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் ஏன் ஐஎஸ்டி அப்படின்னு தெரிவிக்கிறது இல்லைன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிம்பாங்க, இந்திய நிலைமணி. அப்போது இந்தி அப்புறம் அது கூட யார் சேர்த்துனா தான் இந்தியா. அந்த இந்திங்கிறத நான் உச்சரிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே பாரதம் அப்படிங்கிறத நம்ம தேசத்தில் உண்டான பேர் அதை நாம் பயன்படுத்தலாம். ஏன்னா பாரத திருமணி நாடு அப்படின்னு எல்லாம் பாடிக்கிறாங்க. இன்னுமே இந்த ராமாயணத்தில் பரதன் என்கின்ற ஒருவர் இந்த நாட்டை ஆண்டதனாலையுமே பாரத நாடு அப்படிங்கிற பெயர் உருவாகி இருக்கிறது. சரிங்க, இப்போ நாம் ஜாதகம் அமைக்கிறதுக்கு அதிலையும் குறிப்பாக லக்னத்தை அமைக்கிறதுக்கு கிரகங்களுடைய இருப்பை அமைக்கிறதுக்கெல்லாம் நேரத்தை சரியாக நாம் அமைத்து அதை அங்கே செயல்படுத்தினா தான் அந்த லக்னமும் அந்த கிரக இருப்பும் சரியாக இருக்கும். அப்போ தான் ஜோதிட பலன்களும் சரியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் கிரக இருப்பு அப்படின்னு இருக்கும். இது கிரீன்விச் அப்படிங்கிற உலகத்தின் மையப்பகுதி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அது எந்த அளவில் அப்படிங்கிறது நாம் தெரிய வேண்டியதும் இருக்குது, நான் தெரிய வேண்டியது இருக்குதுங்க. ஆக இந்த உலகத்தின் மையப்பகுதியில் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய இடத்துக்கு 12 மணிக்கு கிரக இருப்பை தர்றாங்க பஞ்சாங்கத்தில். அதாவது கிரீன்விச் என்பது தான் அந்த மையப்பகுதி அப்படின்னு இருக்குது, தெரிவிச்சுட்டும் இருக்கிறாங்க. அப்போது அந்த மையப்பகுதியில் உதாரணத்துக்கு சூரியன் இது ஆனி மாதம் அல்ல ஆடி மாதம் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆடி மாதத்தில் சூரியன் எந்த ராசியில் இருப்பார் அப்படின்னா கடக ராசியில் இருப்பார். அப்போது இந்த கடக ராசி அப்படிங்கிறது மேசத்திலிருந்து 4வது ராசி. அப்போ இதில் இருக்கக்கூடிய பாகையின் எண்ணிக்கை 91 இருந்து 120 வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதி அவர் கடகராசியின் 1ஆம் பாகையில் நகர்ந்து கொண்டு இருப்பார். இதில் இந்த சூரியன் அப்படிங்கிற கிரகமானது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாகையை நகருதா அப்படின்னா அது இல்லை.
365 கால் நாள் சேர்ந்து தான் 360 பாகை அது நகருது. எப்படி எடுத்தாலும் சரி, சித்திரை 1ஆம் தேதிக்கு மேஷம் 1வது பாகையில் அது காலையிலையோ மத்தியானமோ சாயங்காலமோ அது வந்துடும் சூரியன். இப்படி கிரகத்தினுடைய நகர்வுகள் ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. அதுபோலத்தான் லக்னமும். இன்னைக்கு ஆடி மாதம் இந்த சூரியோதயத்தில் கடக லக்னம் தான் முதல் லக்னமாக இருக்கும். இன்னைக்கு பொழுதோடு ஆகும் பொழுது கடகத்திலிருந்து 6வது லக்னமான மகரம் இல்லை தனுசு இந்த மாதிரி வந்துடும். அப்போது கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு வந்துச்சுங்களா? அப்போ சூரியன் மறைகிற பொழுது தனுசு லக்னம் நிறைவாகிறதுக்கு ஆகிரும். ஏன்னா இப்போ தானே ஆடி பிறந்து 5-6 நாள் ஆச்சு. அப்போது கிட்டத்தட்ட சூரியன் மறைகிறதுக்கு முதல்லையே கூட அதாவது ஒரு லக்னத்தை தோராயமாக 2 மணி நேரம் அப்படின்னா 120 நிமிஷம். இந்த 120 நிமிஷத்தில் அது எவ்வளவு நிமிஷம் முன்னாடி அது நிறைவடையுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சிடலாம். சரி, இந்த கிரக இருப்பு, இந்த லக்ன இருப்பெல்லாம் எப்படி நாம் உறுதியாக நம்ம கிட்ட, அது மட்டும் இல்லை பொதுமக்கள் ஜாதகத்தை பயன்படுத்துகிறாங்க, அவங்க சரியான பலனை அடைவது எப்படி அப்படிங்கிறது இப்போ நான் தெரிவிக்கிறேன். பாரத நிலைமணி, அதாவது பாரத் ஸ்டாண்டர்ட் டைம், அதிகாலை, இன்னைக்கு அதிகாலை அப்படின்னு எடுத்துக்கலாம், 5:30க்கு கிரீன்விச்சில் ராத்திரி 12 மணிக்கு கிரகம் எப்படி இருக்குதோ அந்த சூழல் இங்கே 5:30க்கு இருக்கும். இதை நாம் குழந்தை பிறகுது பார்த்தீங்களா, இந்த பாரத மையத்திலிருந்து 500 கிலோமீட்டர் அக்கட்டால ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ அந்த பாரத நிலைமணி, அதாவது பிஎஸ்டி மணி பிரகாரம் அந்த கிரக இருப்பை ஜாதகத்தில் அமைத்தா பலன் ஒத்து வருமா? வராது. இது தானுங்க இன்னைக்கு தெரியாதனமா நடந்துட்டு இருக்குது. இதுக்கு கணினி மென்பொருள், அதாவது ஜாதகம் அமைக்கக்கூடியது. இதை நீங்கள் சரியாக அந்த மென்பொருளில் அமைச்ச ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் கிரக இருப்பு அதிகாலை 5:30 மணிக்கு தான் இருக்கும். இந்த கணினி மென்பொருளாளர்களே இந்த கிரக இருப்பை தெரிவிக்கிறதுல தெரியாதனமா தவறு இழைச்சிடுறாங்க. அதனால் இந்த ஜாதக பலன், குறிப்பாக தசாபுத்தி அந்தர பலன் ஒட்டு வருவது இல்லை. எப்படி அப்படின்னா 88 பாகை 30 கலை பாரதத்தின் மையப்பகுதிக்கு உண்டானது. அதாவது பிஎஸ்டி ஸ்டாண்டர்ட் டைம், பாரத் ஸ்டாண்டர்ட் டைம். இதை இந்த திருச்செந்தூரில் ஒரு குழந்தை பிறந்துக்குதுன்னா அந்த பாரத் ஸ்டாண்டர்ட் டைம் பிரகாரம் கிரக இருப்பை எழுதினோம்னா திருச்செங்கோட்டில் பிறந்திருக்கிற குழந்தைக்கு ஒத்து வருமா? அப்போ திருச்செங்கோட்டினுடைய அச்சாம்சம் ரேகாம்சம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரியும். தெரிஞ்சுட்டு நம்ம பாரத தேசத்தினுடைய ரேகாம்சம் 88 பாகை 30 கலைனா இங்கே திருச்செங்கோட்டின் அச்சாம்சம் 83, 84, 85 இருந்தால் ஒரு நிமிஷத்துக்கு, அதாவது ஒரு பாகைக்கு 4 நிமிஷத்தை கூட்டிக்கலாம். அதே பாரத் ஸ்டாண்டர்ட் டைமை விட இந்த திருச்செங்கோட்டில் பிறந்திருக்கிற குழந்தை அந்த 82 பாகை 30 கலையை விட குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
ஒரு 77 அப்படிங்கிற அளவில். அப்போ 5 பாகை 30 கலை குறைஞ்சி போச்சு பார்த்தீங்களா. அப்போ இதுக்கு அந்த பாரத் ஸ்டாண்டர்ட் டைமில் இருந்து 20 நிமிஷம் 30 வினாடி, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பாகைக்கு 4 நிமிஷம். அப்போ 5.5 பாகை அப்படிங்கிற போது 5 அந்த அரைப்பாகைக்கு 2 22 நிமிஷம் வந்தாச்சு. அப்போ அதிகாலை 5:30க்கு கிரக இருப்பு வைக்கிறதுக்கு அதில் இந்த 22 நிமிஷத்தை குறைச்சிடணும். அப்போ இந்த திருச்செங்கோட்டில் பிறந்த குழந்தைக்கு 5 மணி 8 நிமிஷத்துக்கு கிரக இருப்பை நாம் அந்த 5:30க்கு கொடுத்துருக்கிறதுல இருந்தே குறைக்கணும். குறைச்சி அந்த கிரக இறப்பை அமைச்சாதான் அந்த ஒவ்வொரு கிரகமும் இருக்கிறதுக்குண்டான பலன் சரியாக இருக்கும். இதில் மிகவும் கவனிக்கத்தக்கதே திசை புத்தி அந்தரத்துக்கு நாம் சந்திரனுடைய நகர்வை வச்சு தான் தீர்மானிக்கிறோம். அப்போ இந்த 22 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைக்கு அந்த பாரத் ஸ்டாண்டர்ட் டைம் BST பாரத நிலைமணி பிரகாரம் 5:30க்கு அப்படின்னு கிரக இருப்பை நிறுத்தினோம்னா இந்த சந்திர முன்னாடி போயிடுவார். அப்போ உதாரணத்துக்கு அனுச நட்சத்திரம், ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமையினால சனியினுடைய நட்சத்திரமே உதாரணத்துக்கு எடுத்தாச்சு. அப்போ பூசம் அனுசம் உத்திரட்டாதி இது சனியினுடைய நட்சத்திரம். இந்த சனியுடைய நட்சத்திரத்தில் இந்த சந்திரன் பயணிக்கிறார் அப்படின்னு இந்த 5:30க்கு இருக்கும். ஆனால் அந்த 5 மணி 8 நிமிஷத்துக்கு அந்த சனியினுடைய நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதிக்கு முதல்ல இருக்கக்கூடிய புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் சந்திரன் நகர்ந்து கொண்டிருப்பார். அப்போ குரு திசை தான் அந்த குழந்தைக்கு ஜனனகாலம் இருக்கும். ஆனால் இந்த 5 மணி 30 நிமிஷத்துக்கு இந்த சந்திரனை நாம் நகர்த்தி நிறுத்தி நாம் கணக்கு பண்ணி பலனை தீர்மானித்தோம்னா அது அனுசம் உத்திரட்டாதி பூசம் அப்படின்னு வந்துடும். அப்போ யதார்த்தமாக நடக்கக்கூடிய திசையில் இருந்து அடுத்த திசை நடக்கிற போது குழந்தை பிறந்திருக்குதுன்னு இங்கே எடுத்துருவாங்க. அப்போ இந்த திசையினுடைய பலன் சரி வராது. இதில் அதுக்குள்ளே இருக்கிற புத்தி அதுவும் சரியாக இருக்காது. இதில் அதுலேயும் இருக்கக்கூடிய அந்தரம் சூட்சமம் காந்தம் பிரணவம் இதெல்லாம் சாதாரணமாக மாறி போயிருமுங்க. அப்போ பலன் நடக்காது, ஒத்து வராது. இதில் இந்த பிரணவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 2 சிரிக்கைக்கு இருக்குதுங்களே இடையில ஒரு நேரம், அதுதான் அந்த பிரணவத்துக்கு சில கிரகங்களுக்கு வரும். ஏன்னா தசை வருஷம் அதிகமாக உள்ள கிரகங்களுக்கு நேரம் கூடு, தசை வருஷம் குறைவாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் கேது சந்திரா இவையெல்லாம் 10 வருஷத்துக்குள்ள, இவைகளுக்கெல்லாம் அந்த சிரிக்கைக்கு இடையில இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரமே இந்த சூரியனுக்கு சாதாரணமாக ஒத்து வந்து விடும். அப்போ அவர் நல்லது செய்கிறாப்புல இருந்தால் அந்த 2 சிரிக்கைக்கு இடையில் இருக்கிற நேரத்தில் நல்லது செஞ்சுருவாங்க, கெட்டது செய்கிறாப்புல இருந்தாலும் கெட்டதை செய்துருவாங்க. இப்போ இந்த 2 சிரிக்கைக்கு இடையில் இருக்கிற நேரத்தில் எப்படிங்க நல்லது செய்ய இயலும் கெட்டது செய்ய இயலும் அப்படின்னா ஒரு பரிசு நமக்கு விழுகுது. அது கண்மூடி கண்ணு தோக்கிறதுக்குள்ள அந்த சக்கரம் அந்த எண்ணில் நிற்கும். அதே போல் கண்மூடி கண் தோக்கிறதுக்குள்ள விபத்து நடந்துடும். அப்போ இப்படியெல்லாம் பலனை தீர்மானிக்க வேண்டியதெல்லாம் இருக்கும். அப்போ சரி இதை நாம் முன்னாடியே இந்த கணிதமெல்லாம் செய்யணுமா அப்படின்னா செய்யணும். ஆனால் நடந்த விற்பாடு இந்த மாதிரி அவங்க ஜாதகத்தை அமைச்சு பலனை தீர்மானித்து
நடக்கக்கூடிய சூட்சமம் காந்தம் பிரதமத்தில் நாம் கணக்கு செஞ்சு நாம் பலனை தீர்மானிச்சோம்னா பலன் சரியாக இருக்கும். இதில் இந்த ஒரு குழந்தை 4-10க்கு பிறந்ததாக அந்த மருத்துவமனையில் எழுதி கொடுத்துட்றாங்க. இந்த 4-10 அப்படிங்கிறது ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால், இப்போ இந்த 12 ராசியில் எப்படி இந்த ஒத்தப்பட ராசி எல்லாம் ஆண் ராசி, ரத்தப்பட ராசி எல்லாம் பெண் ராசி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதுபோல இந்த நட்சத்திரத்திலையுமே இந்த ஒத்தைப்படை பாதமெல்லாம் ஆணுக்கு உண்டானது, இரட்டைப்படை பாதமெல்லாம் பெண்ணுக்கு உண்டானது. எப்படி அப்படின்னா இந்த ஒத்தைப்படை பாதத்தில் தான் ஆண் குழந்தைக்கு லக்னம் இருக்கணும், பெண் குழந்தைக்கு இரட்டைப்படை பாதமான 2-4 தான் லக்னம் இருக்கணும். இதெல்லாம் அடிப்படை ஜோதிட அரிச்சுவடிங்கிற நூலில் இருக்குதுங்க. இன்னும் இது போன்ற நுட்பமான நூல்களும் இருக்குது. அந்த நூலெல்லாம் வந்து இப்படி சாதாரணமாக கொண்டு வந்து இப்படி எடுத்து கையில் எல்லாம் வச்சு பேசுகிற மாதிரி இல்லை. அந்த காகிதம் இந்த அப்பளம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் அமுத்தி எடுத்தோம்னா இப்படி பொறிச்சு போகுது, அந்த நிலையில் இருக்குது. அதனால் பத்திரமா வச்சுருப்பேன். தேவைக்கு மட்டும் அதை எடுத்து அதில் இருக்கிற விவரத்தை எழுதி கொண்டு போய் அச்சடித்து அதை வந்து நான் தேவையான அளவு நகல் எடுத்து இங்கே வழங்குவனுங்க அங்கே ஜோதிட கூட்டத்தில். இது தானுங்க என்னுடைய வழக்கம். சரி, இந்த 4-10க்கு பிறந்த குழந்தை இந்த பாரத நிலைமணி பிஎஸ்டிக்கு பிறந்திருக்குது. இதை எப்படி திருச்செங்கோட்டுக்கு மாற்றுறது அப்படின்னா, திருச்செங்கோட்டினுடைய ரேகாம்சம் அப்படிங்கிறது என்ன? உதாரணத்துக்கு 77ன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த பாரத நிலைமணியினுடைய அந்த எண்ணிக்கையில் இருந்து இந்த திருச்செங்கோட்டுக்கு எவ்வளவு பாகை ரேகாம்சம் குறையுது அப்படிங்கிறத பார்க்கணும். பாரத நிலைமணிக்கு 82 பாகை 30 கலை, அதிலிருந்து 5 நிமிஷத்தை குறைச்சிட்டோம்னா இங்கே 77 பாகை 30 கலை ஏற்கனவே சொந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குத்தான் நாம் வந்து கிரக இருப்ப லக்ன இருப்ப அமைச்சோம்னா தான் அங்கே சரியாக வரும். இதில் இன்னும் ஒன்று, அந்த மருத்துவமனையில் கொடுத்துக்கிறாங்க இல்லைங்களா நேரம், அது வந்து பெரும்பாலும் ஒத்து வராதுங்க. அதுலேயுமே இன்னைக்கு பெரும்பாலும் அறுவை சிகிச்சை நடக்கிறதுனால இது பெரும்பாலும் ஒத்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அப்போ அதிலிருந்து இந்த ஆண் லக்னத்துக்கு ஆண் குழந்தைக்கு அந்த ஆண் ராசியில் லக்னம் இருக்குதா அப்படிங்கிறத நாம் பார்த்தோம்னா அங்கே இருக்காது. அப்போ இந்த 2வது பாதத்தில் லக்னம் இருந்ததுன்னா அந்த லக்னத்தினுடைய நேரம் எவ்வளவோ அந்த நேரத்தை 9ஆல் வகுக்கணுங்க. வகுத்து ஒரு பாதத்திலிருந்து இன்னொரு பாதத்துக்கு போகிறதுக்கு எவ்வளவு நிமிடம் ஆகுது, ஒரு பாதத்திலேருந்து புறவுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நிமிடம் ஆகுது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு நிமிடத்தை குறைச்சி நாம் அந்த குழந்தை பிறந்ததாக நாம் அமைச்சிட்டோம்னா இந்த லக்னமும் சரியாக இருக்கும், இன்னுமே மற்ற கிரகங்களுடைய இருப்பும் சரியாக இருக்கும். இதில் அந்த குழந்தை பிறந்த நேரத்துக்கு அந்த நட்சத்திர பாதம் ஆணுக்கு 1-3 வரணும், லக்னத்துக்கு பெண்ணுக்கு 2-4 வரணும். இதை எடுத்துடணும். அதுக்கு முதல்லையே வந்து அந்த பாரத நிலைமனையில் இருந்து 20 நிமிஷத்தை குறைச்சிடணும். 77-30னா 20 நிமிஷத்திலிருந்து மேலே 2 நிமிஷத்தை கூட்டி 22 நிமிஷத்தை குறைச்சிடணும். குறைச்சிட்டு அதுக்கு நாம் கிரக இருப்பை கணிச்சு எழுதுனை ஜாதகத்தை அமைச்சோம்னா அந்த ஜாதகத்தினுடைய அதாவது இந்த கிரகம் இந்த லக்னத்தில் இருந்து இத்தனாவது பாகையில் இருக்குதா, இவ்வளவு சதவிகிதத்தில் இருக்குதா, இதையெல்லாம் கணிசமாக நாம் தெரிஞ்சுக்க இயலும். அப்படி கணிசமாக தெரிஞ்சுட்டு
பலனை தீர்மானிச்சா தான் பலன் சரியாக வரும். இன்னைக்கு கடக ராசியில் குரு இருக்கிறார். இவர் 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பாரா? அடுத்து 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பாரு. 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பாரு அப்படின்றவாங்க. அப்போ இந்த விருச்சிகம் மகரம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குரு பலனா அப்படின்னா அது இருக்காது. எப்படின்னா இன்னைக்கு கடகத்தில் புனர்பூசம் 2ல் குரு இருக்கிறார். அப்போ இந்த குருவனுடைய 100% பார்வையானது விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய அனுஷம் 1க்கு இருக்கும். தனுசில் இருக்கக்கூடிய தனுசு இல்லை மகரத்தில் இருக்கக்கூடிய உத்தராடம் 3ல் இருக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி 1ல் இருக்கும். இதுதான் 100% குரு 5, 7, 9ஆம் பாவகங்களில் பார்க்கறது. இப்போ இந்த அனுஷம் அப்படிங்கிறது 100% 5ஆம் பார்வையை பெறுகிறது. அனுஷம் 2 அப்படிங்கிறது 80%, அனுஷம் 3 அப்படிங்கிறது 60%, அனுஷம் 4 அப்படிங்கிறது 40%, கேட்டை 1 அப்படிங்கிறது 20%. அனுஷம் 1, 2, 3, 4 கேட்டை 5 பாதம் ஆச்சுங்களா? அப்போ 100, 80, 60, 40, 20 இந்த அளவில் அந்த சதவீதம் குறைஞ்சி சுத்தமாக குருபலனே இல்லாமல் போயிடு. அப்போ கேட்டை நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் பிறந்தவங்களுக்கு குருபலன் இல்லை இன்னைக்கு. அதே போல மகர ராசியில் திருவோண 4, அவிட்ட 1, 2ல் பிறந்தவர்களுக்கு குருபலன் இல்லை. மீன ராசியில் ரேவதி 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குருபலன் இல்லை. அப்போ இந்த மாதிரி சதவீத ரீதியாக பலனை தீர்மானித்து தெரிவித்தாதான் அங்கே பலன் சரியாக ஒத்து வரும். இப்போ இதில் தான் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு பையனுக்கெல்லாம் குருபலனெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் இருக்கிற போது நாமளும் கல்யாணமெல்லாம் பண்ணி வச்சோமுங்க, இந்த வாகனமெல்லாம் வாங்கினோமுங்க, ஆனாலும் இப்படி ஆகிப்போச்சுங்க அப்படிம்பாங்க. இதில் இதுக்கு இன்னும் சமாச்சாரமெல்லாம் இருக்குது. செவ்வாய் 2, 4, 7, 8, 12ல் இருந்தால் தோஷம். ராகு கேது 1, 2, 7, 8ல் இருந்தால் தோஷம். அப்போ லக்ன புள்ளியில் இருந்து அந்த லக்ன புள்ளி தான் ஒன்று தான் அப்படின்னு இல்லை, 12 பாவகத்துக்கும் மையப்புள்ளி இருக்குது. லக்ன புள்ளிங்கிறது லக்னத்தினுடைய மையம். அது முன்னாடி தோராயமாக தெரிவிக்கிற 54,000 விகளை முன்னாடி விரியும், பின்னாடியும் அதே 54,000 விகளை விரியும். இதே மாதிரி தானுங்க ஒவ்வொரு பாவகத்துக்குமே நாம் அதை தீர்மானித்து அந்த விரிவுக்குள்ள அந்த செவ்வாய் இருக்குதா, அந்த ராகு கேது இருக்குதா, அது எவ்வளவு சதவீதத்தில் இருக்குது, இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு பலனை தீர்மானித்து செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம். இப்போ எப்படி குரு பலனே இல்லைன்னு சொன்னீங்க, அதுபோல் செவ்வாய் தோஷமே இருக்காது. ஆனால் செவ்வாய் தோஷ ஜாதகம்ட்டு எழுதியே வச்சுருப்பாங்க. ராகு கேது தோஷமே இருக்காது, ராகு கேது தோஷ ஜாதகம்னு எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ராகு கேது தோஷமும் இருக்கு, செவ்வாய் தோஷமும் இருக்கு, ஆனால் சுத்த ஜாதகம்னு எழுதி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அவங்க அதாவது பெற்றோர்களும் செஞ்சிட்றாங்க, அவங்களுக்கு சேர்ந்த பெரியவங்களுமே இப்படி பன்னீர்சாமின்னு எழுதியே கொடுத்து கொண்டு போய் அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணையோ மாப்பிள்ளையோ தேடி பிடிச்சி கல்யாணத்தை பண்ணி வச்சு அதுவுமே இந்த குருபல அப்படிங்கிறது சொன்னோம் பார்த்தீங்களா, குருபலனே இருக்காது. ஆனால் இந்த ராசி கடகராசியில் இருக்குதா, தனுசு ராசியை குறியாலாம் பறவையாக பார்க்குறாரு. ஆனால் கடகராசியில் புனர்பூசம் 2ல் இருக்கிற குரு
மகர ராசியில் அது ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, உத்திராடம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவோணம் 1 2 3 பாதங்கள். அந்த அளவில் தான் குரு பார்வை 7ஆம் பார்வையாக இருக்கு. அதுவும் சதவீதம் குறைஞ்சு போயிரு. அதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா உத்தராடம் 2, உத்தராடம் 1, பூராடம் 3, பூராடம் 4, பூராடம் 3, பூராடம் 2. இது வரைக்கும் தான் அதனுடைய விரிவு இருக்கும். பூராடம் 2 1 இதில் எல்லாம் குருபலன் இருக்காது. அப்போ ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பூராடம் 3 4 இதில் எல்லாம் பிறந்தவங்க, உத்தராடம் 1 பிறந்தவங்கெல்லாம் தனுசு ராசியில் இருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு குருபலம் இருக்குதுங்க. அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குருபலம் இருக்குது. இப்படி பலனை தீர்மானித்து செயல்பட்டோம்னா திருமணத்தில் தோல்வி இருக்காது. அப்போ இதை அவங்களே செஞ்சிடலாமா அப்படின்னா அதுவும் இல்லை. சரியாக தீர்மானிக்கணும்னா ஒரு பாதத்தில் 12,000 விகலை இருக்கும். அப்போ இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பாதம், அந்த ஒவ்வொரு பாதத்துலேயுமே அந்த குரு எத்தனை விகலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறதையுமே இங்கே எடுக்கணும். அப்போ அந்த அத்தனாவது விகலையில் தான் அங்கே பார்வை இருக்கும். அப்போ இதுலேயுமே உள்ள போய்த்தான் தீர்மானிக்கணும். அதே மாதிரி தான் இந்த செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் எல்லாம். அப்போ இதையெல்லாம் சரியாக தெரிஞ்சு பெற்றோர்கள் செயல்பட்டாங்கன்னா தம்முடைய மகளுடைய திருமண வாழ்க்கை, மகனுடைய திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். விரைவில் அவங்களும் பேர குழந்தைகளோட விளையாடி மகளலாம். அப்போ இதையெல்லாம் எப்படி நாம் நம்ம ஊர் ஜோதிடரெல்லாம் இதை பற்றியெல்லாம் தெரிவிக்கிறது இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ என்ன தொடர்பு கொண்டீங்கன்னா இதுக்கு நான் தெளிவான விவரத்தை தெரிவிச்சுடுவேன். அப்போ ஒரு ஜாதகத்தில் உண்மையாகவே தோஷம் இருக்குதா, அப்போ அந்த தோஷம் திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குதா. ஏன்னா திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய நிலையில் ஒரு தோஷம், பாதிக்காத நிலைமையில் ஒரு தோஷமா அப்படின்னா கேள்வி கேட்குறவங்களுக்கு இப்போ பதில் சொல்கிறேன். இப்போ என்ன லக்னம் போயிட்டு இருக்குது அப்படின்னா மணி என்ன அப்படின்னு பார்த்து தான் அதை ஓரளவுக்கு தெரிவிக்கலாம். கேட்டை நட்சத்திரத்தில் லக்னம் போயிட்டு இருக்குதுங்களா? லக்னம் போடுறது தான் நான் கேட்டேன். ஏன்னா சந்திரன் போடுறத நீங்கள் சொல்கிறீங்க, பரவாயில்ல, அதே சரி சரி. சந்திரன் போயிட்டு இருக்கிறார் கேட்டையில், எத்தனை 3ஆம் பாதத்தில் போயிட்டு இருக்கிறாரா? அப்போ இந்த 3ஆம் பாதத்தில் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் பார்வை குருபல அந்த ராசியில் விருச்சிக ராசியில் சொன்னோம் பார்த்தீங்களா. அதாவது 5வது ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அப்படியே தெரிவித்த மாதிரி அனுஷம் 1 100%, அனுஷம் 2 80%, அனுஷம் 3 60%, அனுஷம் 4 40%, கேட்டை 1 20%. இவர் சொன்ன மாதிரி 3ஆம் பாதத்தில் போயிட்டு இருக்கிற சந்திரனுக்கு குருபலன் இல்லை. அந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு விசாக ராசியில் பிறந்தவங்களுக்கு குருபலனே இல்லை அப்படின்னு இங்கே தீர்மானிக்கணும். அப்போ தான் இங்கே பலன் சரியாக இருக்கும். இதே மாதிரி தான் அந்த கேட்டை 3லேயே லக்னம் இருக்குது. அப்போ லக்னத்துக்கு 2ல் செவ்வாய் அப்படின்னு இருக்குது இந்த 12 கட்டத்தில். அப்போ இந்த கேட்டை 3 அப்படிங்கிறது விருச்சிக ராசியினுடைய 8வது பாகம். இதே லக்னத்துக்கு 2ல் செவ்வாய் அப்படிங்கிறது தனுசு ராசியின் 8வது பாகமான பூராடம் 4 இருந்தால் 100% செவ்வாய் தோஷம். பூராடம் 3 இருந்தால் 80%, பூராடம் 2ல் இருந்தால்
60%. பூராடம் 1 இருந்தால் 40%. பூராடம் இல்லை. அடுத்தது மூலம். மூலம் 4 இருந்தால் 20%. அதுக்குள்ளே இருந்ததுன்னா செவ்வாய் தோஷமே இல்லை. அதாவது மூலம் 1, மூலம் 2, மூலம் 3க்கு செவ்வாய் தோஷம் சுத்தமாகவே இல்லை. மூலம் 4க்கு 20%. பூராடம் 1க்கு 40%. இந்த 20%, 40% திருமணத்தில் செயல்படுமானா? செயல்படாது. இது கேட்டை 3ஆம் பாதத்தில் லக்னம் அப்படின்னு தெரிவிச்சு இல்லைங்களா? அந்த 3ஆம் பாதத்தில் 6001வது விகலையில் லக்னம் இருந்ததுன்னா அங்க அதே பூராடம் 1ஆம் பாதத்தில் அல்லது 2ஆம் பாதத்தில் அது நிறையுதுன்னு சொன்னாங்களா சதவீத அளவு? அதாவது உத்திராடம் 3, உத்திராடம் 2, பூராடம் 4, பூராடம் 3, பூராடம் 2 வரைக்கும் குருபல அப்படின்னு அப்பயே தெரிவிச்சுமா? இப்போ அதே தான் இந்த கேட்டை 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த தனுசு ராசியில் பூராடம் 4 இருந்தால்தான் 100% செவ்வாய் தோஷம். இதே மாதிரி தான் அதை குறைச்சிட்டு வந்தோம்னா அந்த மூல நட்சத்திரம் 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இல்லைன்னு சுத்தமாக வந்துருச்சுங்களா? இதே மாதிரி தான் லக்னத்தில் செவ்வாய், லக்னத்தில் ராகு, லக்னத்தில் கேது இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ இந்த லக்னமாகப்பட்டது கேட்டை 3ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லக்னத்தில் ராகு அப்படின்றாங்க. அந்த ராகு விசாகம் 4ஆம் பாதத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ விருச்சிகத்தில் விசாகம் 4ஆம் பாதம் தானே முதல் பாகம். கேட்டை 3 அப்படிங்கிறது 8வது பாகம். அப்போ இந்த 8வது பாகத்திலேயே அந்த செவ்வாய் இருந்ததுன்னா 100%ன்னு சொன்னேன். அப்போ 7ல் 80, 6ல் 60, 5ல் 40, அடுத்து 4ல் வரும்பொழுது 20. இந்த செவ்வாய் இருக்கிறது விசாக 4ல் இருக்குது. அப்போ இந்த செவ்வாய் 12க்குள்ளே இருக்குது. அல்லது அதில் இருக்கிற ராகுவோ கேதுவோ 12க்குள்ளே இருக்குது. எவ்வளவு சதவீதம் அப்படின்னா கேட்டை 3ல் லக்னம், கேட்டை 3, கேட்டை 2, கேட்டை 1, அனுஷம் 4, அனுஷம் 3 வரைக்கும் தான் அந்த லக்ன விரிவு இந்த பக்கம். அதே மாதிரி அந்த பக்கமுமே கேட்டை 4, மூலம் 1, மூலம் 2, மூலம் 3, மூலம் 4, மூலம் 4 வரைக்கும் தான் அந்த முன்னாடி விரிவு இருக்கும். அப்போ இங்க விசாகம் 1ல் ராகுவோ கேதுவோ இருந்ததுன்னா அது 12ஆம் பாகத்தில் இருக்குது. வருதுங்களா? அப்போ இப்படி ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்குமே பையனுக்கு லக்னத்தில் ராகு இருக்குது, பிள்ளைக்கு கேது இருக்குது அப்படின்னு அவங்களே தீர்மானிச்சிடுறாங்க அந்த விருச்சிக லக்னத்துக்குள்ளே இருக்கிறத வச்சுட்டு. ஆனால் அந்த விருச்சிக லக்னத்துக்குள்ளே இருக்கிற 9 பாகம் இருக்குது பார்த்தீங்களா? அதை வச்சு தான் இந்த செவ்வாய் இருக்கிறதாகட்டும், இந்த ராகு கேது இருக்கிறதாகட்டும் அது தோஷமா தோஷம் இல்லையாங்கிறத தீர்மானிக்கணும். அப்படி தீர்மானிக்கும் பொழுதும் கூட இந்த 33% அப்படிங்கிறது இந்த கடைசியில் 40% சொன்னோம் பார்த்தீங்களா? அதுக்குள்ளே வரும். அதாவது 3ல் ஒரு பங்கு. அப்போ அந்த விகலை ரீதியாக இதை கணக்கு செய்து அந்த ஒரு 33லிருந்து 40% அந்த செவ்வாய் தோஷமோ ராகு கேது தோஷமோ இருந்துச்சுன்னா திருமணத்தை அது பாதிக்காது. எப்படிங்கன்னா அந்த லக்ன பாதம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த லக்ன பாதம் 12,000 விகலையை உடையது. அதில் 6001ல் லக்னம் இருக்குது, லக்ன புள்ளி அப்படின்னு தெரிவிச்சிடலாங்க. அதே மாதிரி பொறவுக்கு இருக்கக்கூடிய 2ஆம் பாகம் அல்லது 12ஆம் பாகம்
அதாவது முன்னாடி 2ஆம் பாவகம் இருக்கு, பின்னாடி 12வது பாவகம் இருக்கு. அப்போ 12வது பாவகம் அப்படிங்கிறது விசாகம் 2 அப்படிங்கிறதுல அந்த 12ஆம் பாவகத்தின் மைய புள்ளியானது 6001வது விகலையில் இருக்கும். அப்போ விசாக 4 அது 80%, அடுத்து அனுஷம் 1 60%, அனுஷம் 2 40%, அனுஷம் 4 அப்படிங்கிறதையும் கூட வச்சுக்கலாம். பாத ஞாபகத்துக்கு இல்லைங்க, அந்த பிரகாரம் கணக்கு பண்ணோம்னா அந்த அனுஷம் 3ஆம் பாதத்துக்கு 2க்குள்ளே வந்துடும். அப்போ இந்த தோஷம் இல்லை, 12 தான் இருக்குது அந்த கிரகங்க. ஆனால் நம்ம பையனுக்கு ராகு தோஷம், கேது தோஷம். அதே மாதிரி முன்னாடி எடுத்து போட்டோம்னா கேட்டை 3, கேட்டை 4, மூலம் 1, மூலம் 2, மூலம் 3, இதோட லக்ன பாவகம் நிறைவு அடைஞ்சாச்சு முன்னாடி. அதே மாதிரி நாம் 2வது பாவகமான 8வது பாகம் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய அவிட்டம் இல்லை, இது 3வது பாவம் போயிடுச்சு. 2வது பாவகத்தில் 8வது பாகம் என்பது தனுசு ராசியில் பூராடம் 4ஆம் பாதமாக வருமுங்க. இதில் பூராடம் 3ல் இருந்தால் 80%, பூராடம் 2ல் இருந்தால் 60%, பூராடம் 1ல் இருந்தால் 40%, மூலம் 4ல் இருந்தால் 20%, 2ல் செவ்வாய் அல்லது 2ல் ராகு அல்லது 2ல் கேது. இந்த பூராடம் அப்படிங்கிறதுலிருந்து அந்த மூலம் நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூலம் 3ங்கிறதே அங்கே செயல்படாது. ஏன்னா 20% தானே வருது. அந்த 20லிருந்து 40% வரைக்கெல்லாம் தோஷம் இருந்ததுன்னா அது திருமண வாழ்க்கையை பாதிக்காது. நீ எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2ஆம் பாவகத்தினுடைய 6001வது விகலையில் அந்த செவ்வாய் இருந்துன்னு வச்சுக்கோங்க. அது செயல்பாட்டுக்கு வரும்பொழுது அந்த மணமகனுக்கோ மணமகளுக்கோ 60 வயசு ஆகி போயிருங்க. அந்த காலத்தில் அவங்க பேர குழந்தைகளோட விளையாடிட்டு இருப்பாங்க. இல்லை குறைந்தபட்சம் மகனுக்கு மகளுக்கு தகுந்த மணமகளையோ மணமகனையோ தேடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த தனிமை, அதாவது கணவன் மனைவிக்கு உண்டான தனிமைங்கிறது அவங்களுக்கு தேவைப்படாது. இந்த கணவன் மனைவிக்கு உண்டான தேவை இருக்குது பார்த்தீங்களா தனிமையில், அப்போ தானுங்க இந்த செவ்வாய் இந்த ராகு கேது எல்லாம் செயல்படுவாங்க. அப்போ ஒருத்தருடைய தேவையை இன்னொருத்தருனால பூர்த்தி செய்ய இயலாமல் போயிடும். அப்போ அந்த தோஷம் வரும் பொழுது இவங்க அதை விரும்பாத போது அங்கே எதுக்கு அவங்களுக்கு தேவை நிறைவேறாமல் போகிறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லையே, அந்த துறைக்கு அவங்க போகிறது இல்லையே. அப்போ அந்த தோஷம் அங்கே செயல்படுறது இல்லை. இப்படி கணிதம் செஞ்சு பலனை தீர்மானித்து தெரிவித்தோம்னா திருமண தோல்வியும் இருக்காது. இதில் விரைவில் அவங்க குழந்தை பேரை அடைஞ்சு அவங்களுமே நல்லா இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா, அதாவது பெற்றோர்களும் தங்களுடைய பேர குழந்தைகளோட கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பாங்க. இதில் இன்னும் ஒன்று, காலங்காலமாக கடைப்பிடிச்சி வந்ததை இன்னைக்கு கைவிட்டதுனால நடக்கக்கூடிய பரிதாபம். 2 தலைமுறைக்கு முதல்ல 50 வருஷத்துக்கு முதல்ல செயற்கை கருத்தரித்தல் மையம்னு நாம் பார்த்தது கேள்விப்பட்டதெல்லாம் இருக்குதுங்களா? அப்போ திருமணமானோன்னே பெரியவி சொல்லுவாங்க பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட, நீங்கள் ஒரு நாளைக்கு 3 தடவை வெத்தலைவாக்கு போடணும் அப்படின்ட்டு. அப்படி என்ன வெத்தலைவாக்கு திருமணம் ஆனவர்களுக்கு சொல்லிட்டு அவி சொல்கிறது அப்படின்னா, அந்த அதே பெரியவங்க சின்ன பசங்க பிள்ளைகள்லாம் போய் வெத்தலைவாக்கு தட்டில் இருக்கிற ரோசாப்பாக்கு ஆசைப்பட்டு வெத்தலைவாக்கு போடணுன்ட்டு போவாங்க. அப்போ சொல்லுவாங்க கல்யாணமானவதே வெத்தலைவாக்கு போடணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த வெத்தலைவாக்குக்குமே கல்யாணமானவர்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் பெரியவங்க அந்த கருத்தை தெரிவிப்பாங்களா? அப்போ வெத்தலைவாக்கு போடுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, சிறப்பாக ஒருத்தரை ஒருத்தர் கவர்வதற்கான
உணர்ச்சிகள் உண்டாகுது. யதார்த்தமானதுங்க. இத இன்னும் சொல்ல போனா சுகப்பிரசவம் அப்படிங்கிறது 2 தலைமுறைக்கு முதலையெல்லாம் பெரும்பாலும் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு 90% அறுவை சிகிச்சை. இதையுமே பெரியவங்க சொல்றதை கடைப்பிடிக்காம நான் வந்த சமாச்சாரம் தான். முதல்ல எல்லாம் பெண்கள் குத்த வச்சு தான் உட்காருவாங்க. அதாவது திருமண மேடையிலையும் கூட ஒரு கால குத்த வச்சு தான் உச்சிருப்பாங்க. பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். அது ஏன் அப்படி உட்கார சொன்னாங்கன்னா சுகப்பிரசவத்துக்கு வழி வகுக்கும். குறைஞ்சபட்சம் சமணம் போட்டு உட்கார்ந்தா கூட ஓரளவுக்கு அது வழி வகுக்கும். இன்னைக்கு 2 காலையும் நாற்காலியில் போட்டு உட்காந்துட்டாங்கன்னா அங்கே சுகப்பிரசவத்துக்கு உண்டான வழியை அது அடிச்சு போடும். இன்னைக்கு அதனால தான் இந்த அறுவை சிகிச்சைங்கிறது பரவலாக நடந்துட்டு இருக்குது. இந்த அறுவை சிகிச்சையினால இந்த ஜோதிடத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை பிறந்த நேரத்தை அவங்க சரியாக எழுதி கொடுக்க மாட்டாங்க. அதை இந்த ஜோதிடர் தான் கணக்கு செஞ்சு கண்டுபிடிச்சி லக்னத்தை தீர்மானித்து அதில் அமைச்சு மற்ற கிரகங்களை எல்லாம் சரி கட்டி அது என்ன பாவகத்தில் எத்தனை சதவீதத்தில் இருக்குது லக்ன பாவகத்திலிருந்து இப்படியெல்லாம் தீர்மானித்து பலனை தெரிவித்தா தான் அந்த பலன் சரியாக இருக்கும். இத்தனை சமாச்சாரத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோதிடர்கள், அதாவது நான் 15 நிமிஷத்தில் ஜாதகம் பார்த்துட்றேன், நான் 20 நிமிஷத்தில் ஜாதகம் பார்த்துட்றேன் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய ஜோதிடர்னால் இதெல்லாம் சாத்தியமாகுமா? ஆகாது. அப்போ ஜோதிடர்களுக்கு நேரத்தையும் கொடுக்கணும், அவங்க எதிர்பார்க்குற காணிக்கையும் கொடுக்கணும். அந்த ஜோதிடரை 200 ரூபாய் தான் வாங்குறாங்க, நீங்கள் என்னங்க 1000 ரூபாய் கேட்குறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருந்துச்சுன்னா அப்போ அங்கே சரியான பலனை தெரிஞ்சுக்க இயலாது. அப்போ ஒரு நல்ல சரியான ஜோதிடர் கேட்குற காணிக்கையை கொடுத்து அவங்க தெரிவிக்கிற விவர பிரகாரம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா திருமண தோல்வியும் இல்லை, இன்னும் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற நியாயமான விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். அந்த அளவுக்கு ஒரு ஜோதிடர்னால தெரிவிக்க இயலும். ஆனால் அந்த அளவுக்கு நேரத்தையும் கொடுக்கணும், காணிக்கையும் கொடுக்கணும். இதைய மனதில் வச்சுட்டு பொதுமக்களாகிய அனைவரும் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய நியாயமான விருப்பங்கள் நிறைவேறும். இப்போ பார்த்தீங்களா, ஒரு ஜாதகத்தை அமைக்கிறதுக்கு நான் செஞ்ச கணிதம் இந்த ஒரு பக்கம் ஆச்சுங்களா, இதை பார்த்தீங்களா இந்த ஒரு பக்கம் ஆச்சுங்களா, இப்படி 2 பக்கத்துக்கு கணக்கு செய்யணுமுங்க. அப்பத்தானுங்க ஒரு சரியான ஜாதகத்தை உருவாக்க இயலும். இந்த கணக்கெல்லாம் ஒரு ஜாதகத்தை அமைக்கிறதுக்கு ஒரு பொழுது தேவைப்படும். அதில் ஒரு இடத்துல தவறாச்சுன்னா அதுக்கு பிற்பாடு அமைக்கிறது எல்லாமே தவறாக போயிடும். அப்போ அதையுமே அமைச்சிட்டே சரியாக அமைச்சிருக்கிறமான அதைய பரிசீலனை பண்ணிட்டு தான் அடுத்த இதுக்கு போகணும். இப்படித்தான் ஜாதகத்தை கணிச்சிட்டு அதில் கொண்டு வரணுங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கணினி ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கம்ப்யூட்டர் ஜாதகம், இந்த கம்ப்யூட்டர் ஜாதகத்தில் பெரும்பாலுமே இந்த கிரக இருப்பு லக்ன இருப்பு பாரத நிலைமணியான 5:30 தான் எழுதுறாங்க. ஆனால் குழந்தை பிறந்தது கோயம்புத்தூராக இருந்ததுன்னா கோயம்புத்தூருக்கு 77 ரேகாம்சம். அந்த ரேகாம்சமானது பாரத ரேகாம்சத்தை விட 5 பாகை 30 கலை குறைவாக இருக்குது. அப்போ இந்த 5 பாகைக்கு 5 20 நிமிஷம், அந்த 30 கலைக்கு 2 நிமிஷம், ஆக 22 நிமிஷத்துக்கு முன்னால கிரக இருப்பு லக்ன இருப்பை நாம் கொண்டு வந்தாதான் அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு சரி. அப்போ அந்த ஜாதகத்தை கொண்டு தீர்மானிக்கிற பலனும் தப்பாதுங்க. ஆகையினால பொதுமக்களே இது போன்ற ஜோதிட கணிதத்தை சரியாக செய்து உங்களுடைய மகனுடைய மகளுடைய ஜாதகத்தை அமைச்சிட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற நியாயமான பலன் அந்தந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அப்ப என்ன, குரு தசை நடக்குது, குரு புத்தி நடக்குது, அதுலேயும் குரு அந்தரம் தான் நடக்குது. இப்போ குரு அந்தரம் அப்படிங்கிறது செயல்பட்டுட்டு இருக்குது, ஆனால் குரு சமாச்சாரம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அப்போ நடக்கிறது குரு தசை அல்ல. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ராகு தசை நடந்துட்டு இருக்கும்.
இந்த நிமிஷத்தை அதிகமாக போட்டாங்க இல்லையா, அப்போ அடுத்தது குரு தசை நடந்துட்டு இருக்குதுன்னு அங்கே கணக்கு வந்துடு. ஆனால் அந்த 22 நிமிஷத்தை குறைச்சி சந்திர நெருப்பை கொண்டு போய் நிறுத்தோம்னா அந்த குருவுக்கு முன்னே நடக்கக்கூடிய தசை என்னன்னா ராகு தசையில் செவ்வாய் புத்தி. செவ்வாய் புத்தியில் சந்திரனுடைய அந்தரம் கூட அங்கே நடந்துட்டு இருக்கும். அப்போ பலன் அதுக்கு தான் இருக்கும். இந்த குரு தசைக்கு குரு புத்திக்கு குரு அந்தரத்துக்கு பலன் இருக்காது. அப்போ என்ன இந்த ஜோசியர் சொல்கிறது ஒன்றும் ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு போகிறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி ஆஹா இந்த ஜோசியர் சொல்கிறது அப்படியே நடக்குது அப்படின்னு இருக்கிறவங்க இருப்பாங்க. இந்த அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க எதை வச்சு தெரிவிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஜோசியரே கோச்சார கிரகங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ராசிக்கு 3ஆம் பாவகத்தில் 6ஆம் பாவகத்தில் 11ஆம் பாவகத்தில் இருந்தால் இந்த சனி செவ்வாய் ராகு கேது நன்மையை செய்யும். இங்கிருந்து பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது பார்த்தீங்களா, செவ்வாயினுடைய பார்வை 4, 8, 7 ஆனால் ஆக 3 பாவகத்தை இந்த செவ்வாய் பார்ப்பார். அப்போ அந்த நல்ல பாவகத்தில் இருந்து பார்க்குது பார்த்தீங்களா பார்வை, அந்த பார்வை தான் நன்மையை செய்யும். அதே இந்த தோஷம் கொடுக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க இல்லையா, 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல இருந்து பார்க்குற பார்வை, இன்னும் 10ல் இருந்து பார்க்குற பார்வை, இதெல்லாம் நல்ல பார்வை இல்லை. இதே மாதிரி தானுங்க சனீஸ்வரனுக்கு எடுக்கணும். சனீஸ்வரனுக்கு 3, 6, 11ஆம் பாவகங்கள் இருந்தால் நல்லதை செஞ்சாகணுங்கிற ஒரு கடமை அவருக்கு வந்துடும். அப்போ அங்கிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையாக என்ன ராசிகளை பார்க்குறாங்க, அந்த ஜாதகத்தில் என்ன பாவகத்தை பார்க்குறாங்க, அந்த பாவகத்தினுடைய அந்த ராசிக்கு உண்டான பலன் அந்த ஜாதகருக்கு சாதகமாக நடக்கும். அதுலேயுமே அந்த ஜாதகத்தில் அந்த செவ்வாய் 3ஆம் பாவகத்தில் 6ஆம் பாவகத்தில் 11ஆம் பாவகத்தில் இருந்துட்டு அந்த திசையை நடத்துனாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கோச்சாரத்திலையும் அந்த கிரகம் அந்த பாவகத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பலன் அமோகமாக இருக்கும். நட்பலனை சனியும் செவ்வாயும் ராகு கேதுவும் செய்வார்கள். அப்போ இந்த மாதிரி எல்லாம் அந்த விகலை அளவில் அந்த மற்ற 12 பாவகங்களையும், அதாவது லக்ன பாவகத்தோடு சேர்த்து 12 பாவகம், லக்னத்தை விட்டுட்டோம்னா 11 பாவகத்தையுமே இந்த மாதிரி நிலைநிறுத்தி அதில் கிரகம் என்ன சதவீதத்தில் இருக்குது அப்படிங்கிறதையுமே நிலைநிறுத்தி பலனை தீர்மானித்து தெரிவித்தவங்கன்னா பலன் தவறாது. இதில் இன்னைக்கு சூரிய உதயம் அப்படின்னு இருக்கும். இந்த சூரிய உதய சமாச்சாரம், சூரிய உச்சி அடைகிற சமாச்சாரம், சூரிய மறைகிற சமாச்சாரம், நடுராத்திரி சமாச்சாரம் எல்லாம் அனுசரித்தா தான் இந்த ஓரை மற்றும் முகூர்த்தம், இன்னும் ராகு காலம், குளிகை காலம், இமகண்டம், இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாமே தெளிவாக தீர்மானிக்க இயலும். இன்னைக்கு சூரிய உதயம் 6 மணி 20 நிமிஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 6 மணி 20 நிமிஷத்துலேருந்து 7 மணி 20 நிமிஷத்து வரைக்கும் சனி போகிற. அதே மாதிரி மத்தியானம் 1 மணி 20 நிமிஷத்துலேருந்து 2 மணி 20 நிமிஷம் வரைக்கும் சனி போகிற. ராத்திரிக்கு 8 மணி 20 நிமிஷத்துலேருந்து 9 மணி 20 நிமிஷத்து வரைக்கும் சனி போகிற அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குதுங்களா? குறைஞ்சபட்சம் அதாவது மறையிற வரைக்காவது இதை கடைப்பிடிக்கிறாங்களா? காலையில் உதயத்தில் இருந்தே சூரிய மறையிற வரைக்கும் இது நடைமுறையில் இன்னைக்கு பெரிய அளவில் அனுசரிக்கப்பட்டு இருக்குது. அப்போது இந்த சூரிய உதயம் அந்த 20 நிமிஷத்துக்கு அப்புறம் உதிக்குது பார்த்தீங்களா, 6 மணியிலிருந்து அந்த 20 நிமிஷத்தை அந்த சூரிய மறைவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மறைவு அப்படிங்கிறது அந்த உதயத்திலேருந்து மறையிற வரைக்கும் எவ்வளவு நிமிஷத்தில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தீர்மானிக்கணும். அந்த நிமிஷத்திலிருந்து இந்த சூரிய உதயம் 20 நிமிஷம் கூடுதலாக இருக்குது இல்லைங்களா, அங்கே சூரிய மறைவு அதே 6:20க்கு மறைஞ்சதுன்னா எதுவுமே செய்ய வேண்டியதில்லை.
இதே 6:40க்கு மறைஞ்சாலோ அல்லது 6 மணிக்கு மறைஞ்சாலோ அந்த 20 நிமிஷத்தை ஒவ்வொரு ஓரைக்கு கூட்ட வேண்டியது வரும், இல்லை குறைக்க வேண்டியது வரும். இந்த ஓரைக்கு இது 1 மணி நேரம் ஓரைக்கு. அப்போது இந்த முகூர்த்தம் அப்படிங்கிறது 48 நிமிஷம். அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் கூட்டணும், குறைக்கணும். ராகு காலம், யமகண்ட, குளிகைங்கிறதெல்லாம் 1:30 மணி. அதுக்கு தகுந்த மாதிரி நேரத்தை கூட்டணும் அல்லது குறைக்கணும். இப்படியெல்லாம் இதில் சமாச்சாரம் இருக்குது. அப்போ இந்த ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு நாம் கவனிக்கிறோமோ கணிக்கிறோமோ அந்த அளவுக்கு பலனை தீர்மானித்து பொதுமக்களுக்கு தெளிவாக தெரிவிக்கலாம். பொதுமக்களை ஜோதிட துறையில் நன்றாக வழி நடத்தலாம். பொதுமக்களும் பயன் அடைவார்கள், பொதுமக்களும் விரும்பி வரணும். ஏன்னா இது ஒரு அறிவியல் ரீதியானது ஜோதிடம் என்பது. இது என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பரிகாரம் வேற. இந்த கோயில் எதை அது இந்து கோயிலுக்கே சொல்கிறாங்க, இதெல்லாம் இந்து மதத்துக்கு உட்பட்டதான் போல சோதியம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது ஒரு அறிவியல் ரீதியானது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகணம் நடக்குது. அமாவாசை வாக்கில் சூரிய கிரகணம் நடக்கும், பௌர்ணமி வாக்கில் சந்திர கிரகணம் நடக்கும். அந்த கிரகணத்தை நடக்குதுன்னு பஞ்சாங்கத்திலையும் இருக்கு. அந்த விஞ்ஞானிகளும் தெரிவிப்பாங்க அந்த காலகட்டத்தை தான். அது இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது, இந்த கிரகணம் தமிழ்நாட்டில் தெரியாது, இந்த கிரகணம் வடநாட்டில் இருக்காது. இப்படியெல்லாம் பஞ்சாங்கத்திலையும் பார்த்துருப்பீங்க. விஞ்ஞானியும் அதாவது தொலைக்காட்சி பேட்டிகளை தெரிவிக்கிறதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம், கேட்டிருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு, இந்த பூமி சந்திரனில் இருந்து எந்த அளவுக்கு விலகி இருக்குது, இந்த சூரியனில் இருந்து இந்த பூமி எந்த அளவுக்கு விலகி நிற்குது, அது நாம் வாழ்கிற பகுதி எந்த அளவுக்கு விலகி நிற்குது, இதையெல்லாம் ஆய்வு பண்ணி கணிதம் பண்ணி நல்லா கவனித்து ஒரு தீர்மானத்தை தெரிஞ்சாதான் இதை தெரிவிக்க இயலும். ஆனால் இதை நம்ம முன்னோர்கள் எத்தனை வருஷத்துக்கு முதல்ல இந்த பஞ்சாங்கத்திலையெல்லாம் பஞ்சாங்க கணிதத்தில் கொடுத்துருக்குறாங்களோ அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிறது தானே இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானியை தெரிவிக்கிறாங்க. அப்போ இந்த ஜோதிடம் எப்படி அறிவியல் ரீதி இல்லாமல் போகும்? இது சரியான அறிவியல். விஞ்ஞானிகள் பூரா அறிவியல் ரீதியாக தானே பேசிட்டு கருத்தை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த விஞ்ஞானிகள் இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகண சமாச்சாரத்தினுடைய விவரங்களை, அதாவது அந்த நேரங்களை ஒத்துக்கொள்கிற போது அப்போ மற்றதையும் ஒத்துக்கொண்டு தானே ஆகணும். அப்போ இந்த ஜோதிட அறிவியலுங்கிறதுக்கு இதுக்கு மேலே ஆதாரம் என்னங்க வேணும்? ஆகையினால பொதுமக்களே, இந்த ஜோதிடம் என்பது இந்து மதத்துக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எல்லா மக்களும் இதில் அனுசரித்து பயனை பெறலாம்னு தெரிவிச்சுட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு, என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகள்கே, திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவர், ஞாலம் கருதினும் கைகூடும் இடத்தாட் காலம் கருதி செய்யின். எனது விவரமுங்க, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் கருணாகரன். என்னுடைய அலைபேசி வரிசை எண் 88 70 53 10 83ங்க. அனைவருக்கும் நன்றிங்க. இது பார்த்தீங்களா, சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் கடைசி நாள் வரைக்கும் உண்டான சூரிய உதயம், சூரியன் உச்சி அடைகிற நேரம், சூரியன் மறையிற நேரம், நடு ராத்திரிக்கு உண்டான நேரம் 365 நாளைக்குமே இதில் இருக்குமுங்க. இப்படியெல்லாம் கணிதம் செஞ்சு பொதுமக்களுக்கு நல்வழி காட்ட வேண்டியது ஜோதிடர்களுடைய பொறுப்புங்க. நன்றிங்க.